ஃபங்க்ஷன் இல்லைல்ல, லேட்டாக குத்திக்கலாம் அப்படின்ட்டாரு. அதனால தான் குத்தலை, இல்லைன்னா என்னால் குத்திருக்கலாம். சரி, கொஞ்சம் பிள்ளையும் கொஞ்சம் ஏறட்டும், 2 வயசு ஆகட்டும், இன்னும் 2 வயசு ஆகட்டும். கண்டிப்பாக யூடியூப் சொந்தங்கள் தான். ஐயோ, பச்சை கலர் எனக்கு என் லைவ்ல பச்சை கலரை பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்கீங்க நீங்கள் கோவிந்த் ப்ரோ? காலையில் கேட்டேன் ஒரு பிஸ்னஸ் பேசுகிறதுக்காக உங்கள் நம்பர் இருக்கான்னு அவர்கிட்ட. இல்லையேன்னாரு. சௌந்தர்யாட்ட இருக்கு, சேவ் பண்ணி வச்சுருக்கான்னு தெரில. முத்துராமன் ஃப்ரெண்டை வணக்கம் சொல்லுங்க. முத்துகிருஷ்ணன் தம்பி சத்தியமாக கேட்டேன் நம்பர் இருக்கான்னு. இருக்கீங்களா நீங்கள்? பச்சை கலர் யாருமே இல்லை கோவிந்து. அதான் பச்சை கலர் பார்த்ததுல அம்புட்டு சந்தோஷம் பரிச்சாக்கு. லைவும் சரியாக போடுறது இல்லையா, பச்சை கலரை பார்க்க முடியறது இல்லை. வீட்டில் இப்படி புறக்கிறது. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்படியா? அப்போனா இப்போ கால் பண்ணுங்க. அவர் வெளில போயிட்டாரு, ஆனால் ரெஸ்ட்டில் இருக்கார். கால் பண்ணுங்க, நான் நம்பர் வாங்கிட்டு நான் நாளைக்கு பேசுகிறேன். அப்படி இல்லைன்னா அவர் வீட்டுக்கு வந்தோடனே நான் பேசுகிறேன். ஹாய் போடுங்க. வேணா உங்களுக்கு டைம் இல்லைண்ணா. டைம் என்ன அங்கே? ஸ்ரீநாத்ஜி ஹாய். ஹாய், குட் ஈவினிங் ஸ்ரீநாத். சேனல் ஆக்டிவிட்டியே காணும். ஓஹோ, 24 மணி நேரம் அவர் வண்டி ஓட்டுற நேரம் தவிர மற்ற நேரம் எப்போ பண்ணாலும் பேசுவார். அப்படியே இல்லைனாலும் வண்டி ஓட்டும் போது எடுக்கலன்னாலும் அப்புறமா பேசுவார். எப்போனாலும் அதனால் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊருக்கு எப்போ வரீங்க? அம்மா ஹாய் ஸ்ரீநாத் ஹாய் அப்படின்னு போடுங்க. அம்புட்டா கை வலிக்குது. லைக் ஆச்சு போடுங்க ஸ்ரீநாத். நியூஸே மொத்த வந்திருக்காது, லைக் வந்துருச்சு. என்னத்துக்கு ஆகுது இந்த லைக்லாம் தெரியல எனக்கும். வீட்டுக்கு கால் பண்ணீங்களா? எல்லாரும் எப்படி இருக்காங்க? அடுத்த வருஷம் ஆயிடுமா? ஹாய் ஹாய் ஹாய், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். இப்படி லைவ் போடும்போது தான் யாராருக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் பிஸ்னஸ்க்காக. யூடியூப்பில் எடுக்க முடியல சம்பளம், 3 மாதம் ஆயிடுச்சு. எப்போ எடுப்பேன்னு எனக்கே தெரியல. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். பிஸ்னஸுக்கு தான் உங்களெல்லாம் பிடிச்சி போய் இழுத்து போடுறதுக்கு கேட்குறேன். அப்படியே ஞாபகம் வருது, நோட் பண்ணி டைரி எடுத்து எழுதிக்க வேண்டியதா. ஹாய் கோயில் நண்பா, இதே ஒரு கோயில் நண்பர் வணக்கம். ஜிங்லியா கோட்டைக்கு எப்போ? ஜிங்லியா கோட்டைன்னா அவர் ஆஸ்திரேலியாவுக்குள்ள ஹனிமூன் போவார். கோயில் நண்பா நலமா கேட்டிருக்கீங்க. இதே இப்போ நிஜமாவே கோட்டை இருக்கா? தான் போனீங்களா?